ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஒரு குமாரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்க, ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் சரி சொல்லிடுறேங்க. இந்த படத்தோட பேர் அயலான். பெஸ்கே நான் நடிச்சிருக்காருல, அதுதான். ஸ்டார்டிங் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சாலே இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு வீடு, அதில் நம்ம ஹீரோ விவசாயம் பண்ணுறாரு. என்னடா பூமரேங், அதுக்கப்புறம் பூமி, அந்த மாதிரி படத்தெல்லாம் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இதுதாங்க நம்ம அயலான் படத்தோட கதை. ஏற்கனவே 3345 படத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு குடும்பம் விவசாயம் பண்ணுதுன்றதை காட்டுறானுங்க. இதுலேயே தெரிஞ்சுதுங்க இந்த படம் என்னடா இது இப்படி ஒரு படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, இந்த படத்தெல்லாம் யாரெல்லாம் பார்க்கலாம்னா, வீட்டில் சும்மா இருந்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்கள், அவங்க மட்டும் சத்தியமாக போயிடாதீங்க. வீட்டில் இருந்தாலே இதை விட கம்மியாக தான் போர் அடிக்கும். இந்த படத்துக்கு போனால் இன்னும் பயங்கரமாக போர் அடிக்கும். சரி, அதை விடுங்க. இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த படத்தோட வில்லன் தாங்க. வில்லனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லனை பார்த்தாலே பயங்கரமாக காண்டாகும். என்னடா காண்டாகுன்ற, அப்போ இந்த வில்லன் பயங்கரமாக பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேய் ஏன்டா நீ இந்த படத்தை நடித்த அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு காண்டாகுங்க. இந்த வில்லனை பற்றி பேசினாலே வெறுப்பாகுது எனக்கு. இப்போ பயங்கரமாக வந்து ஒரு வில்லனை வந்து வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து அவங்களுக்கு ஒரு ரோல், என்ன ரோல்னால் ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு, இந்த கல்லை வச்சு பூமியை கொடைஞ்சி அந்த மூளைக்கு வெளியே வரணும்னு சொல்கிற மாதிரி பூமியை கொடைஞ்சி உள்ளேருந்து ஏதோ ஒரு எரிவாயு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காமிச்சுட்டு இருப்பானுங்க. அதை பற்றி அப்புறம் வருவான். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே அண்ணாவும் சேர்ந்து இந்த வில்லனை டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு காமெடி பண்ணி இருப்பார். என்ன காமெடி பண்ணுறான்னா, வழக்கமாக பண்ணுவார் அந்த படத்தில். அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாமல் ஒரு சீரியஸாக ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. ஐயோ சிரிப்பு தாங்க வருது பார்த்தாலே. பூமர் மாதிரி ஏதாவது பண்ண இருப்பானுங்க. ஏலியன் ஒன்று மாட்டிக்கோங்க அவங்ககிட்ட, தெரியாமல் வந்துடுங்க. எஸ்கே அண்ணன் 1 hour வச்சுப்பார், பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுவார். அதுமாதிரி வில்லங்கிட்ட இருப்பான், வில்லன் ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிருப்பான். அதுலேருந்து ரத்தத்தை போட்டுப்பானுங்க. போட்டோடனே பவர் வந்துடும். அப்புறம் முக்கியமாக அந்த ஏலியனை பற்றி பேசினாங்க. அந்த ஏலியனை பற்றி விட்டனே, என்ன ஏலியன் வருதுங்க ஸ்டார்டிங்லேயே மேலே வந்து வருது வரும்போதே ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்துன்னு வந்து இது ஒன்றா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, மார்வல் சூப்பர் ஹீரோவை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர் வச்சிருக்குது. என்னென்னோ பவர் யூஸ் பண்ணுறாங்க. மறையுது, ஓடுது, ஒளியுது, தூக்கி அடிக்குது, ஒரு ஆளை தூக்கி காப்பாற்றுது, அந்த இடத்துல பறக்க வைக்குது. டேய் என்னடா பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஏலியன்லாம் இருந்ததுன்னா அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உலகத்தை அழிக்கலான்னு தான் நினைப்பாங்க. இது உலகத்துக்கு வந்து உலகத்தை காப்பாற்ற போகுதுன்ற மாதிரி ஒரு கதைங்க இது. ஐயோயோ என்னங்க இது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஹைலைட்டாக, நான் ஏலியன் கை வச்சா ஹீல் ஆகிடும், ஏதாவது அடிப்படை இருந்தால் ஹீல் ஆகிடும், ஏதாவது ஒரு வியாதி பயமான கேன்சர் வியாதி கூட ஹீல் ஆகிடும்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபிக்ஷனாக இருந்தாலும் ஒரு நியாயமானவாப்பா. என்னடா டேய் போடா. நானும் ஆஹா ஓஹோ எஸ்கே நானுக்கு ஃபயர்லாம் விட்டு போய் பார்த்தா அடங்காத்தா அந்த மாதிரி ஒரு உள்ளதுங்க. வீட்டில் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போடாங்க இந்த படத்துக்கு. வாழ்க்கையே வெறுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போடாங்க அந்த படத்துக்கு. ஒரு 30 நிமிஷம் உங்களை போட்டு கொலன்னு குழப்பி எதுக்கடா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் அயலான். மனசுலாயோ ரைட்டு, மனசே இல்லைங்க அந்த படத்துக்கு. டிடிஎஃப் மனசே இல்லைங்க. இத்துடன் உங்களிடம் வந்து விடை பெறுகிறேன். உங்கள் ரேண்ட் ராமானுஜம்.